ராமர் பெயரை கேட்டதும் ராவணனுக்கும் ராவண சபையில் இருக்கிறவங்களுக்கும் தலையில் இடி விழுந்தது போல இருந்தது. அப்ப இதோ நீங்க கேட்ட வானரம், இவனை சாதாரணமா நினைச்சிடாதீங்க, இவங்கிட்ட வேகம் விவேகம்னு பல உணர்வுகள் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப ராவணனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ராவணன் அனுமனை உத்து பார்க்கறாரு. அனுமனுமே ராவண ரொம்ப ஆச்சரியத்தோட பார்க்கறாரு. பிரகஸ்பதியை ரொம்ப கோபமா, நீ யாரு, உன்னை யார் இங்க அனுப்பிச்சா அப்படின்னு அனுமனை பார்த்து கேட்கிறாரு. ஆனா அனுமன் அதெல்லாம் கண்டுக்கல. அப்படியே நக்கலா ஒரு சிரிப்பை சிரிச்சுக்கிட்டு, பேசி எவ்வளவு பேசுறியோ பேசு அப்படின்னு சொல்லிட்டு ராவணனை பார்த்து, நான் ஒரு தூதன், வானர தூதன். ராவணன் உள்ளிட்ட எல்லாருமே நிமிர்ந்து பார்த்து அப்படியே கம்பீரமா அனுமன் சொல்றாரு, உன் மகன் போட்ட பிரம்மாஸ்திர கட்டி எப்பயோ அவிழ்ந்துருச்சு. நான் இருந்தும் அடங்கி இருக்கிறதுக்கு காரணம் உன்னை பார்க்கணுங்கிறதான். எங்க உன்னை பார்க்காம போயிடணும்னு ரொம்ப பயந்துட்டேன். என் தேவனான ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி கருணையால தான் உன்னை பார்க்க முடிஞ்சது அப்படின்னு சொன்னதும் அனுமன் ராமனின் பெயரை சொன்னதுமே ராவணனுக்கும் அந்த சபையில் இருக்கிறவங்களுக்கும் தலையில் இடி வந்து இறங்கியது போல இருந்தது. கதை நல்லா தான் இருக்கு, ஆனால் கொஞ்சம் புரியலை, முழுசாக கேட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுதில்ல. நம்ம விருதை பொண்ணு சேனலில் சுந்தரகாண்டம் கதைகளை நாங்கள் போட்டுட்ருக்கோம். டிஸ்கிரிப்ஷனுக்குள்ளே ஃபுல் லிங்க் இருக்குது, போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.